ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் சந்தோஷமா கொண்டாடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். எங்களுக்கும் ரிலாக்ஸா நல்ல ஒரு டேவா தான் போச்சு. இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். எப்பவும் போல இல்லாம இந்த பொங்கலுக்கு நாங்க வெளிய கிளம்பிட்டோம். அவுட்டிங் போலாம் அப்படின்னிட்டு. ரிலாக்ஸா 6:30க்கு மேல எழுந்திருச்சு, அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு, டீ வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பசங்க பூரி கேட்டாங்க. சரி பூரி செய்வோம் அப்படின்னிட்டு. பூரி செஞ்சுட்டு, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சேன். வெறும் பச்சை மிளகாய் இல்லாம, நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி, இந்த மாதிரி செஞ்சேன். இந்த மாதிரி செஞ்சா தான் குழந்தைங்க வந்து திகட்டாம சாப்பிடுவாங்க. நாங்கலாம் பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டோம். சாரி எதுவுமே கட்ட முடியாது. சர்ஜரி பண்ணியிருக்கிறதால சாரியெல்லாம் கட்ட முடியாது. ஸோ மீஷோவில் அன்றைக்கி எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிட்டேன். லெக்கினும் ஷாலும் மட்டும் பிங்க் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுடைய கவுன்லேயே வந்து பிங்க் கலர் ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணியாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்தீங்க? சாரீ எடுத்தீங்களா, இல்லை சுடி அந்த மாதிரி கவுன் அந்த மாதிரி எடுத்தீங்களான்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு. ஓரளவுக்கு இப்போ நல்லா நார்மல் ஆகிட்டேன். எழுந்தெல்லாம் நல்லா நடக்க முடியுது. என்ன ஒன்று, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்த்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மந்த் ஆகும். அது வரைக்கும் வெயிட்லாம் தூக்காமல், வண்டிலாம் ஓட்டாமல் நம்ம வந்து பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். வெளியே போகிறோன்னு தெரிஞ்சதுமே நாட்டி வந்துடுவான், எங்கேயோ போகிறாங்க நம்மளை விட்டுட்டுன்ட்டு. நாங்கள் இப்படி கார்டனில் தான் விட்டு போவோம். இப்படி காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால வெளியே போக மாட்டான். இப்படி கார்டனுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பான். நாங்கள் வர வரைக்கும் பத்திரமா தான் இருப்பான். பீச்சுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 11 மணி போல் கிளம்புனோம். ரொம்ப ஈவினிங்கில் போனால் பீச்சில் ரொம்ப குளிருது. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வெயில் அடிக்கிற டைமுக்கு அங்கே போய்ட்டு உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பொங்கல்னாலே எனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணதை விட இந்த மாட்டு பொங்கலும் அடுத்த நாள் கரிநாள்னு சொல்கிற எருதாட்டமும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து கோயில் இருக்கிற இடத்துல எருதெல்லாம் மாடெல்லாம் காளை மாடெல்லாம் அவுத்து விடுவாங்க. கோயிலுக்கு முன்னாடி இருந்தே அந்த 1 கிலோமீட்டர் முன்னாடியே தெருக்கடை போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்களது வந்து கிராமன்றதால எங்களோட ஸ்கூலில் படித்தவங்க எல்லாம், என் கூட படித்தவளுங்கெல்லாம் அன்றைக்கி வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். பெரும்பாலும் ஜென்ட்ஸ் வந்து கால் பண்ணி பேசிப்பாங்க, அவங்கவுங்க வந்து லிங்க்கில் இருப்பாங்க. ஆனால் லேடிஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வர்றதுக்கே டைம் இருக்காது. இந்த மாதிரி திருவிழா அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து பார்த்துக்கவே முடியும். கூட படித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் கிளாஸில் இருக்கும்போது கூட அவளுக்கிட்டலாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். கூட படித்தவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் லைஃப்பையும் மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். என்னோடய ஊரை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பீச் வந்தாச்சு. ஜெயலலிதா அம்மாவோட சமாதி அது இருக்குது பாருங்கள். ரெட்டை சின்னம் போட்டிருக்கு இல்லையா, அதுதான். ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னா அவ்வளோதான், பீச் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த டைமில் இது கூட்டம் இங்கே இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாக நிறைய இருக்கும். நம்ம சென்னைன்ற இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. பெரும்பாலும் சென்னையில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் சொந்த ஊர் வந்து சென்னையாக இருக்கும். மீதி 60% மக்கள் எல்லாமே நம்மளை மாதிரி கிராமத்து பக்கம் இருந்து வந்தவங்களாக தான் இருக்கோம். இந்த மாதிரி பொங்கல் தீபாவளினா எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் இங்கே கூட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பாருங்கள், பீச்சே அப்படியே விரிச்சோடி தான் இருந்தது. நாங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் சரி ஓகே, நம்ம வந்து குளிக்கலாம் முடியாது, ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்கிறதால எதனா செப்டிக் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணாச்சு, அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் நிற்கலாம் அப்படின்ட்டு நின்னாச்சு. சரி குட்டீஸை விளையாட விடலான்னு பார்த்தாலும் இந்த டைமில் ரொம்ப கோல்டாக இருக்குங்க. அது என்னன்னே எனக்கே தெரியல. மாற்றி 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 கோல்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன டேப்லெட் போட்டாலும் கேட்கவே மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் பொறுத்து குழந்தைங்களுக்கு நண்டு கிரேவியாச்சும் எதனா வச்சு செஞ்சு கொடுக்கணும். நண்டு ரசம் இதெல்லாம் வச்சு கொடுத்தா தான் கொஞ்சம் வந்து நெஞ்சு சளி வந்து போகும். நாங்களும் சொல்லிட்டோம், வேணாம் தண்ணியிலலாம் குளிக்காதீங்க, அப்படியே காலில் அப்படியே படுற மாதிரி நின்றுக்குங்க, மண்ணில் வேணால் விளையாடுங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு விட்டாச்சு. மெரினா பீச்சோட வியூ பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
தேவேஷ் வந்து தண்ணிக்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே மணல் ஓரமாக அப்படியே விளையாடிட்டு இருந்தான். பெரியவன் மேல் பக்கமாக தண்ணிக்கிட்ட போகாமல் மேலே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். ஏன்னா கோல்டு இருக்கிறதால அவன் வந்து தண்ணிக்கிட்ட போகவே இல்லை. சரி நம்மளும் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. சரி அப்படியே நம்ம பீச்சுக்கு வந்தாச்சும் கொஞ்சம் நடப்போமே அப்படின்ட்டு அப்படியே நான் மெதுவாக நடந்து போயிட்டு அப்படியே வந்தேன். நிறைய புறா பார்த்தேன். இந்த பீச்சில் என்ன இருக்குதுன்னு தெரில, ஆனால் அவ்வளோ புறா இருந்தது. எனக்கு பேக் சைடில் தெரியுதா பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ புறா இருந்தது. கிளிஞ்சல் எதனா பொறுக்குதா என்னன்னு தெரியல. அதை பாருங்கள், அவ்வளோ புறா இருந்துச்சு. சரி அப்படியே கொஞ்ச தூரம் ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த கடல் அலையோட சவுண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக ரிலாக்ஸாக இருக்கும். கேட்கலாமா? கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வந்து பார்க்கலான்னு பார்த்தா, நம்மலாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோமோ, மணலை கண்டா கோபுரம் மாதிரி கட்டுறது, குழி நோண்டுறது என்ன பண்ணுவோமோ அதே வேலை தான் விக்னேஷும் பண்ணிகிட்டு இருந்தான். சரி சின்னவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் தண்ணிக்கிட்ட தான் அப்படியே ஓரமாக இருந்தார். அவரும் அதே வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தார். பெரும்பாலும் நாங்கள் சின்ன வயசில் மணல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த மணலில் நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டு விளையாடுவோம். மணலில் வந்து வீடு கட்டுறது, அப்புறம் கோபுரம் மாதிரி கட்டிட்டு அதை ஹோல் மாதிரி போட்டு ஒரு கோட்டை மாதிரி கட்டுறது, நிலா கும்பல் விளையாடுவோம் அதுலேருந்து. அதுக்கப்புறம் குச்சி ஒளி வச்சு விளையாடுறது, இதெல்லாம் நிறைய விளையாடுவோம். மணல் கண்டாலே எங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி தான். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள்லாம் இந்த மாதிரி மணலில் விளையாடிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா இந்த மாதிரி மணலில் குழி தோண்டிட்டு என்னடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா, காலை உள்ள ஒரு வரைச்சி வச்சுட்டு காலை காணோம் அப்படின்றாரு. நாங்களும் இந்த வேலைலாம் பண்ணுவோம். காலெல்லாம் புதைச்சி வச்சுட்டு அப்படியே எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். அதே வேலை தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்கான். சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனும் அதே வேலை தான் பார்த்து வச்சுருக்கான். அவனும் 2 காலை புதைச்சி வச்சுக்கிட்டு என் கால் 2 காலையும் காணோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான். சரி ஓகே, ஆக மொத்தம் குட்டீஸ் வந்து ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து கோயில் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரி ஓகே, அப்படியே இவ்வளோ நியர்பையில் பீச்சும் அப்படியே குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்த மாதிரி இருக்கா. பீச்சுக்கும் கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும், நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். பொங்கல் அதுவுமா அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். கரெக்டான கிளைமேட்டில் வந்தோம். கரெக்டாக மதிய டைமில் வந்ததால் நல்லா கொஞ்சம் அந்த வெயிலும் இதமாக இருந்தது. இந்த காற்றுக்கும் குளிர் இல்லாமல் நல்லா இருந்தது. பீச்சுக்கு வந்தாலே சுண்டலும் வேர்க்கடலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் 2 மலாட்டையும் ஒரு சுண்டலும் வாங்கினோம். மலாட்டைன்னா வேர்க்கடலை. எங்கள் திருவண்ணாமலை பக்கம் நாங்கள் மலாட்டைன்னு தான் சொல்லுவோம். சுண்டல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் ஆனால் அந்த வேக வச்ச மலாட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு மாதிரி வாசனை வந்தது. ஸோ அதனால் எதுவுமே ஒன்று வாங்கி பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ட்டு அப்புறம் தான் தோணுச்சு. வேறு எந்த ஷாப்பும் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலாக வந்து 3 மணிக்கு மேலே தான் இந்த பீச்சில் இருக்க ஷாப் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாகவே இது வந்து 3 மணிக்கு மேலே தான் எல்லா ஷாப்பும் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது. அதனால் சரி ஓகே, இப்போதைக்கு பிள்ளைங்க எதனா சாப்பிட்ணுமேட்டு இது வாங்கி கொடுத்தோம். புதுசாக வாங்கின மொபைல் 40,000 கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். அந்த மொபைலோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இப்போ இந்த போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்தது. நான் வந்து ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி எடுத்தால் அவ்வளோ கிளியராக தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன், ஜூம் இல்லாமலும் காமிக்கிறேன். எவ்வளோ லாங்கில் இருந்து இது கரெக்டாக கேப்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். இவ்வளோ கிளாரிட்டியாக வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ நான் வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டோமேன்னு கொஞ்சம் ஃபீல் தான் பண்ணேன். பட் ஆனால் உண்மையாகவே இது வந்து நல்ல ஒரு ஒர்த் தான். யூடியூப்க்கு தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். இப்போ பாருங்களேன், ஜூம் எடுத்துட்டேன். அந்த போட் எங்கே இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இவ்வளோ லாங்லேருந்து அப்படியே ஜூம் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜூம் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். மொபைல் எப்படி கிளாரிட்டி இருக்குன்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உண்மையாகவே நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ அமௌண்ட் போட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா யூடியூப்க்கு மெயினாக கிளாரிட்டி தான் தேவை. அதனால் உங்களுக்கு நான் நல்ல கிளாரிட்டியாக கொடுத்தா தான் நீங்களும் வந்து வீடியோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
அவ்வளோ அருமையாக இருக்குது. நேரா பார்க்குறத விட இந்த மொபைலில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகா தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் தெரியலனாலும் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா ரசிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் இப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நார்மலாக இருந்ததுன்னா நான் வந்து வீட்டில் குக் பண்ணி நல்லா படைச்சிட்டு அன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கோம். சர்ஜரி பண்ணதால் என்னால் எந்த வேலையும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் குக் பண்ண முடியுது. அதனால் சரி ஓகே, பசங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 5 டேஸ் மேலே லீவா, சரி ஓகே நம்ம உள்ளே இருக்கிறத விட நம்ம வெளியே வரலாம் அப்படின்ட்டு தான் இந்த பொங்கலுக்கு இப்படி வந்துட்டோம். அன்றைக்கி டேவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. பஞ்சு மிட்டாய் கேட்டானுங்க. சரி பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கலரே போடாத பஞ்சு மிட்டாய் தான் விற்றுட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இப்போல்லாம். கலர் போட்டு சேல் பண்ணக்கூடாதுன்னுட்டு. தயவுசெய்து கலர் போட்ட பஞ்சு மிட்டாய் எதுவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அடுத்து குதிரை ரைட் போகிறதுக்கெல்லாம் அப்படியே கரெக்டாக ரெடியாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. மணி 3 மணிக்கு தான் எல்லாமே வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு ஆக ஆக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் போகிறதுக்கு எவ்வளோன்னு தெரியல, நானும் கேட்கல. அதுக்கப்புறம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஷாப்லாம். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு விற்றுருந்தாங்கங்க. இது வாங்கினோம். இது ஒரு பீஸ் வந்து 50 ருப்பீஸ்னு இது பண்ணாங்க. அப்படியே ஆயிலில் பொரித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு மேலே மயோனீஸ் போட்டு அப்படியே கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. சில்லி, க்ரீன் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது என்னவோ அதில் எனக்கு என்னவோ கலர் ஆட் பண்ணுற மாதிரி தான் ப்ரைட்டாக இருந்தது. ஸோ பயந்துக்கிட்டு நான் வாங்கி கொடுக்கல. ஏன்னா காசு கொடுத்து நம்ம கேன்சர் வாங்கிக்க கூடாதுன்னுட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நார்மலாகவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவேஷ் வந்து பலூன் ஷூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டான். விக்னேஷ் ஷூட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன குழந்தையான்னு கேட்டுட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் தேவேஷ் கிட்ட மட்டும் கொடுத்து ஷூட் பண்ண சொல்லிட்டோம். அவனும் சூப்பராக ஷூட் பண்ணான். அவ்வளோதான். பலூன் ஷூட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது ஒரு சிவன் டெம்பிள். கோபுரமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. சிலைங்கள்லாம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக. ஆனால் இது வந்து சிமெண்ட்டில் செஞ்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கல்லாகவே அப்படியே செஞ்சு செதுக்கி அதில் சிலையாக இருக்கும். இதில் வந்து சிமெண்ட்டில் செஞ்சு அப்படியே கோபுரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. பெயிண்ட் பண்ணி அது ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு இது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த மாதிரி பாருங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக லைட் போட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கோயிலுக்கு போகிறோமே சரி பூ வாங்கலாம் அப்படின்ட்டு முழம் கேட்டால் ஒரு முழம் 80 ரூபா மல்லிப்பூ. சரி ஓகே, நல்ல நாள் அதுவுமா பூ இது பண்ணலாம் அப்படின்ட்டு பூ வாங்கி வச்சாச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு கோபுரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்பவும் ஜூமில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது சிவன் கோயில் தான். இதில் மெயினாக சிவன் இருக்கார். அவரை சுற்றிலும் எல்லா தெய்வங்களும் இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த கோயில் உணர்த்துறது என்னென்னா, எல்லா தெய்வங்களுக்கும் அப்பா சிவன் தான். ஆதி அந்தம் அவர் தான். அந்த கான்செப்டில் எல்லா தெய்வங்களும் இருந்தது இந்த கோயிலை சுற்றி. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. திரும்பவும் கோபுரம் காமிக்கிறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. சிவனை நினச்சாலே முக்தி. அதாவது என்ன சொல்கிறது, சிவனை வந்து கோயிலில் போய் தான் வழிபடணும்னு இல்லை, அவரை நினச்சிட்டாலே அவரோட அருள் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் கோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க. அவரோட பரிபூர்ண அருள் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோடு போயிட்டு இனி நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கையோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கோவில் உள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க. ஜஸ்ட்டு வெளியே மட்டும் கோபுரம் மட்டும்தான் நான் எடுத்தேன். ஏன்னா உள்ள வீடியோ வந்து நாட் அலவுட், அதனால் நான் எடுக்கலை.
நாங்கள் கோயில் 3 முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடிமரத்தாண்ட வந்து விழுந்து கும்பிட்டு சிவன்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம். சரி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டைமில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, பொங்கல் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா நிறைய நெய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பொங்கல் சாப்பிட்டுட்டு எப்பயுமே கோவிலுக்கு வந்துட்டால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் பீச்சில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க கேட்டதும் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குட்டீஸு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டுட்டு சிவனோட அருளையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவே டே வந்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக போச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாப்பியாக பொங்கல் போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீட்டில் கொண்டாட முடியல அப்படின்னாலும் கோயிலுக்கு வர்ற ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.